ஸோ பாபா ஏன் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் நீங்கன்னு சொல்கிறார்? ஏன்னா அவ்வளவு கஜானாக்கள் அளவற்றது, கொடுக்க கொடுக்க குறையாமல் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு கஜானாவையும் பிறருக்கு தானமாக கொடுத்து சேவை செய்யுங்க. எந்த அளவுக்கு கஜானாவை சேவையில் ஈடுபடுத்துகிறீங்களோ அந்தளவு கஜானா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லை. இங்கே எல்லாமே குணங்களாக, ஞானங்களாக, சக்திகளாக கொடுத்துருக்கிறார். இது கொடுக்க கொடுக்க அதிகமாகும். ஸோ அதனால் எப்படி நீங்கள் சுயத்தின் சேவை மேலே கவனம் கொடுக்குறீங்களோ, அதாவது சுய புருஷத்துக்கு கவனம் கொடுக்குற மாதிரி துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு, உங்களுடைய பக்தர்களுக்கு மனதின் மூலமாக சக்திகளின் கிரணங்களை கொடுக்கிற சேவையிலும் கவனம் கொடுங்க. நாள் முழுவதும் கவனம் கொடுங்க. நாள் முழுவதும் இந்த சேவை செய்யுங்க. மனதின் மூலமாக சக்திகளின் கிரணங்களை துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு கொடுக்கிற சேவை செய்யுங்க. ஏன்னா அதிகமாக அழுகுறாங்க. உங்கள் காதில் கேட்கலையா? ஏன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதாவது ஒரு துக்கத்துக்கான காரணம் இருக்க தான் செய்யுது. வீட்டுக்கு வீடு ராமாயணம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ராமாயணம் அது ஒரு துக்கமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது யார் சொல்லுங்கள்? யார்? நீங்கள் தான். இல்லை, உங்கள் கோயிலில் தானே அவங்க கூப்பிட்றாங்க. ஏன்னா சுகத்தை கொடுக்குறவர் நீங்கள் தான். அதனால தான் உங்களை கூப்பிட்றாங்க. அதனால் நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் இந்த மனச சேவை நான் பண்ணுறேன்னு செக் பண்ணுங்க. ஸோ எப்படி சுயத்துக்காக நேரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மனசா சேவைக்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இரக்க மனம் கொண்டவர் தானே நீங்கள். கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கருணை கொண்டவர் தானே நீங்கள். அப்போ துக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கருணை காட்டுங்க. தாய் தந்தையே துக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு அவங்க பாடுறாங்கல்ல. ஸோ பாப்தாதாவுக்கு அதிகமாக சத்தம் கேட்குது பக்தர்களுடையது. ஆனால் உங்களுக்கு குறைவாக கேட்குது. ஏன்னா கவனக்குறைவு இல்லையா? அதிகமாக கேட்டால் சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இப்போ கேளுங்கன்றார். ஏன்னா உங்களை விட்டு அவங்க எங்கே போவாங்க? இல்லை, கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இயேசுவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லைன்ட்டு. அந்த இயேசுவும் நீங்கள் தான் இல்லையா? கடவுளுடைய ஒரே குமாரன். அப்போ அது ஒரே குமாரன் நாம தானே. அவங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே. இன்னும் ஒருபடி மேலே போய் நம்மளை அப்பா அம்மானு வேற சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் நன்மை செய்யுங்க. அதாவது மனசை பிஸியாக வச்சுருங்க. மற்றும் துக்கத்தில் இருக்கிறவங்களுடைய துக்கத்தையும் போக்குங்க. அதுவும் மனச சேவையின் மூலமாகவே தான் நடக்குது. பாருங்க, அவங்க கதறாங்க, வாய் விட்டு கதறாங்க, மனசுனால கதறாங்க. பாப்தாதா அதெல்லாம் கேட்குறாரு. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? கொடுக்காம அவங்களுக்குன்ட்டு நினைவு வருது இல்லையா? பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை பயங்கரமாக அழுதா நமக்கு தோணும் தானே, என்ன பண்ணுறாங்க அந்த அப்பா அம்மா குழந்தைய கவனிக்காமல்? அதே மாதிரி தான் பாபாவுக்கும் தோணுதான் இல்லை? நம்முடைய குழந்தைங்க அவங்க கவனிக்காமல் என்ன பண்ணுறீங்க? ஓ என் செல்லமான குழந்தைகளே, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்போ இரக்க மனமுடையவர் ரூபத்தை தாரணை செய்யுங்க. ஸோ பிராமணர்களாகிய உங்களில் கூட ஒருவருக்கொருவர் சகயோகியாகுங்கள் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கும் சக்தியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பாபா குழந்தைகளுக்கும் சக்தியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
ஆனால் அஞ்ஞானிகளுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தானம். ஏன்னா மொத்தமாகவே நீங்கள் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் சகயோகி. ஏன்னா இவங்க ஏறுறாங்க, எல்லாருமே ஏணிப்படியில் ஏறுறாங்க. ஸ்லைட்டாக வழுக்கும்போது நீங்கள் பிடிச்சி விடுறீங்க, அவ்வளோதான். இல்லை கை தாங்கி அப்படி விழாமல் பிடிச்சி விடுறீங்க, அப்புறம் அவங்களே ஏறி போய்க்கிறாங்க. அதனால் இது உதவி பண்ணுறது சகயோகம் இல்லையா? ஸோ அதை தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லுவார். பாபா குழந்தைங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கு பேர் தானம் கிடையாது, சகயோகம் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக கோயிலில் பார்த்திங்கன்னா, அந்த கோபுரத்தில் சில கோயில்களில் அந்த கோபுரத்தை தோலில் தாங்கி பிடிக்கிற மாதிரி சில தெய்வங்களின் சிலைகள் இருக்கும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ என்னென்னா, இங்கே சொர்க்கத்தின் கோட்டையை எழுப்புகிறோம், அது சரிகிற மாதிரி இல்லை. பாபா குழந்தைங்க சரிஞ்சால் அதுவும் சரியுது. இப்போ அதை தாங்கி பிடிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தைங்களுக்கு சகயோகம் கொடுத்து முன்னேற்றுறோம். இப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த கோட்டையை கட்டுறோம். அதனால் எப்படிப்பட்ட சமஸ்காரம் கொண்டவராக கூட இருக்கட்டும், உங்கள் வேலை என்ன? அவங்க சமஸ்காரங்களோட போய் சண்டை போடுறதா? அல்லது நீங்கள் உங்கள் சமஸ்காரங்கள் பழைய சமஸ்காரங்கள்லேருந்து விடுபட்ட மாதிரி அவங்களையும் சமஸ்கார மோதல்லிருந்து விடுவிக்கிறதா? இல்லை நீங்களும் பழைய சமஸ்காரத்தை எடுத்துக்கிட்டீங்க, அவங்களும் பழைய சமஸ்காரத்தை எடுத்தால் மோதிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் பழைய சமஸ்காரத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதன் மூலம் அவங்களும் அந்த பழைய சமஸ்காரத்துலேருந்து விடுவிக்கிறீங்க. இப்போ சமஸ்கார மோதல்லிருந்து விடுவிக்கிறீங்க. அதானே உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுடைய டைட்டிலே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். பாபாவுடைய டைட்டில் எதுவோ அதுவே உங்களுடைய டைட்டில். இப்போ சுகத்தை கொடுக்குற நீங்கள் துக்கத்தை கொடுக்கலாமா? வாலியை ராமர் வதம் செஞ்சது, அதுக்கு பின்னாடி நிறைய ரகசியம் இருந்தாலும் டைரெக்டாக அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா, ராமா நீ போய் இப்படி செஞ்சியா அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நீயே துக்கத்தை கொடுக்கிறியான்னு வருது. ஸோ நீங்கள் சுகத்தை கொடுக்கும் பாபாவின் துணைவர்கள் தானே. இல்லையா? தீயணைப்பு படையினர் போய் தீ வச்சுட்டு வரலாமா? தீ அணைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. துக்கத்தை நீக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ பாபாவுடைய துணைவர்கள் நீங்கள் என்ன சங்கல்பம் செஞ்சுருக்கிறீங்க? இந்த உலகத்தையே துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவித்து சுகம் சாந்தியை ஸ்தாபனை செஞ்சே ஆகணும்னு சங்கல்பம் வச்சுருக்கிறீங்க இல்லையா? தான் நம்முடைய லட்சியம். இப்போ ஒரு சில ராஜ்யத்தை இன்னொரு மன்னன் கைப்பற்றினான்னா அந்த ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் தலைமறைவாக காட்டில் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு வெறி இருக்கும், நம்ம தாய்நாட்டை மீட்கணும் அந்நியன்கிட்ட இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ராவணன் தான் அந்த அந்நியன். அதனால தான் மக்கள் அசாந்தியில் இருக்கிறாங்க. இப்போ ராவணன்கிட்டேருந்து இந்த பாரத பூமியை மீட்கணும், துக்கத்திலிருந்து மீட்டு சுகம் சாந்தி ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமான சங்கல்பம் இருக்கணும். இப்போ அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அமைதியை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறோம். நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா எப்படி அமைதி ஸ்தாபனை ஆகும்? அந்த அமைதியின் வைப்ரேஷனை உருவாக்கணும். கோபப்பட்டீங்கன்னா கோபத்தின் வைப்ரேஷன் இல்லை உருவாகும். இப்போ அமைதியின் கோட்டையை நீங்களே சரிச்சு விடுற மாதிரி ஆகிடும். ஸோ சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்தே ஆகணும். அப்படி தானே செய்யணும் தானே? இல்லை சும்மா மற்றவங்க செஞ்சுட்டு இருக்கட்டும், நாம் பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறீங்களா? ஸோ இப்போ மாறணும். பிராமண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களை துக்கத்திலேருந்து மீட்டே ஆகணும், பலகீனத்திலேருந்து மீட்டே ஆகணும் சக்தியின் மூலமாக. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்துடக்கூடாது, சக்தி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது சக்தியின் மூலமாக மனச சேவை பண்ணுறதன் மூலமாக உங்கள் குணத்தின் மூலமாகவும்
எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அவங்க முன்னாடி நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து அவங்களுக்கும் இப்படி ஆகணும்னு தோணும். ஸோ அவங்க துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கலாம், பலகீனத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களையும் கூட இனிமையான வார்த்தைகளின் மூலமாகவும் உங்கள் மனதின் சங்கல்பத்தின் மூலமாகவும் மாற்றுங்கள். செய்யத்தான் வேண்டும். ஏன்னா அது நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் கிடையாது. அவங்க எனக்கே துக்கம் கொடுக்குறாங்களே, ஆமாம், இல்லை குழந்த பசிக்குதுன்னு அம்மா கிட்ட தான் போய் கேட்கும். அதுமாதிரி அவங்களுக்கு தாய் நீங்கள் தானே. அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்கும்போது தான் அவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், திருப்பி துக்கத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ பாப்தாதா அவங்களுடைய அழுகுரல் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார். ஸோ பாப்தாதா வரைக்கும் செய்தி போயிடுச்சு. எப்போ நீங்கள் செய்தியை கொடுத்துட்டீங்களோ பாப்தாதா கிட்ட, பாபா இப்படி பண்ணுறாங்க பாபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு துக்கம் கொடுத்தா கூட, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பாப்தாதா வழி கொடுக்குறாருல முரளியில், அதன்படி நடந்து செல்லுங்கள். பாபா கிட்டே கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். இப்போ அவர் கொடுக்குற வழிப்படி நீங்கள் நடக்கணும் தானே. நீங்கள் அமைதியாக நடங்க. பொறுப்பு பாப்தாதாவுடையது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை இது பைபிளில் கூட இருக்கும், பாபாவுடைய குரான்லேயுமே இருக்கும். அல்லாவின் வழிபடி நடக்கும்பொழுது அஞ்ஞானிகள் உங்களுக்கு எந்த துக்கத்தையும் செய்துவிட முடியாதுன்னு இருக்கும். ஸோ அப்போ பொறுப்பு பாப்தாதாவுடையது. ஏன்னா நீங்கள் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய இனிமையான குழந்தைங்க, நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க உலகத்தை மாற்றுறதுக்கு. அதனால் எப்போவுமே உங்களுடைய மனதை வீண் சங்கல்பங்களுக்கு பதிலாக துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு, அது பிராமணர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க, சகயோகி ஆகுங்கள். இல்லை வீண் எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி சக்திசாலியான எண்ணத்தை உருவாக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ பாபா முரளியை கொடுக்குறார், எல்லாமே கொடுக்குறார், அதுக்கப்புறம் சக்தியை கொடுக்குறார் நமக்கு அதன்படி நடக்கிறதுக்கு. அதே மாதிரி நாமளுமே சக்தியை கொடுக்கணும். ஃபாலோ ஃபாதர் இல்லையா? நல்லது. புது புது குழந்தைங்க யார் முதல் தடவை வந்திருக்கிறீங்களோ அவங்க ஒரு வினாடியில் 10 நிமிடத்தின் வேலைகளை செய்யணும். சமயத்தை கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்கிறது லேட்டு இல்லை, எக்ஸாம் 3 மணி நேரம் எக்ஸாமில் கடைசி 1 மணி நேரத்தில் தான் ஒருத்தர் வராருன்னா அவர் இங்கே அப்படி இப்படின்னு திரும்பிலாம் பார்க்க முடியாது, ரொம்ப அதிவேகமாக போகணும். ஸோ அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார், நீங்கள் வந்ததே லேட்டுன்னும் போது ஒரு வினாடியில் 10 நிமிஷத்தின் வேலையை செய்யணும். இல்லை ஒரு வினாடி 10 நிமிடம் எங்கே இருக்குது? 600 வினாடி இல்லை, ஒரு வினாடியில் 600 வினாடிக்கான வேலையை செய்யணும். கொஞ்சம் கூட நீங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த கேட்டகரி தான், இல்லையா? லேட்டாக தான் வந்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய புருஷார்த்தத்தை தீவிரமாக்கி எவ்வளவு முன்னேற விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் தீவிரமாக ஆக்கணும், அவ்வளோதான். தடையெல்லாம் வரும் தான், நீங்கள் எகிரி குச்சி போக வேண்டியது தான், பறந்து போக வேண்டியது தான். இப்போ எவ்வளோ முன்னேற விரும்புகிறீங்களோ முன்னேற முடியும். பாபா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது உங்கள் எல்லோருக்குமே பிராமண குழந்தைகளின் தரப்பிலிருந்தும் பாபாவின் தரப்பில் இருந்தும் சுபபாவனை சுப விருப்பமாக இருக்குது. நீங்கள் தீவிர புருஷார்த்தம் பண்ணி முன்னேறணும்ட்டு. நல்லது. மதுபன் நிவாசிகளை பாபா எழுந்திரிக்க சொல்கிறாரு. மதுபன் நிவாசிகள் இல்லைன்னா உங்களுடைய விருந்தாளிகளை யார் கவனிப்பாங்க?
ஏன்னா அங்கேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஓய்வாக வரீங்க, இல்லை ரெஸ்ட் எடுக்கிற இடமா தான் மதுபன் இருக்குது. சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, யோகா பண்ணுறீங்க, முரளி கேட்குறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது. சின்ன சின்ன சேவை செய்வீங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கறது யார்? மதுபன் நிவாசிகள். அதனால் அவங்களுக்கு கைத்தட்டுங்கன்றார். ஏன்னா பாப்தாதாவுக்கு தெரியும் இடம் குறைவாக இருக்கிறதுனால மதுபன் நிவாசிகள் கொஞ்சம் தூரமாக அமர்ந்து தான் கேட்க வேண்டி இருக்குது. இல்லை புதுசாக போகிற குழந்தைங்கள முன்னாடி வச்சுட்டு அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க மதுபன் நிவாசிகள். நான் மதுபனில் தானே இருக்கிறேன்ட்டு முன்னாடி போய் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் சேவை தான்றார். புதுசாக வர குழந்தைங்களுக்கு விட்டு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது. இல்லை அதில் தானே சந்தோஷம். எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் கணவனுக்கு தெரியாமலாம் வருவாங்க மதுபனுக்கு. நான் டூருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும் வீட்டில். அப்படிலாம் பாபாவை பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், அவங்கள முன்னுக்கு வச்சுட்டு நாம் பின்னாடி வரணும். ஸோ சுகத்தை கொடுக்குற வள்ளல் ஆகிட்டீங்களா? மதுபன் நிவாசிகளுடைய வேலையே சுகத்தை கொடுப்பதும் சுகத்தை பெறுவதும் தான். ஏன்னா மதுபனுக்கு வரவங்களுடைய அனுபவங்களில் இருந்து நீங்கள் அனுபவம் சொல்கிறீங்க. அந்த அனுபவத்தினால ஒருவர் மற்றவருக்கு நன்மை ஆகிடுது, அநேக நன்மைகள் ஏற்படுது. ஆனாலும் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கம்மியாக தான் சொல்கிறோம். ஆனால் மதுபன் நிவாசிகளுடைய டைட்டில் என்ன? சுகம் கொடுப்பது, சுகம் பெறுவது. சுகம் தரும் வள்ளலுடைய குழந்தைங்க, தந்தையை பின்பற்றுங்கள். இல்லை இப்போ மதுபன் நிவாசிகள் நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. அந்த அனுபவங்கள் புதுசாக வர குழந்தைங்களுடைய அனுபவங்களாக இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதை கேட்கும் பொழுது அடுத்தடுத்து புதுசாக போகிற குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சரி, அதனால் சுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். அது அடுத்த பாதி முரளியில் இதில் தான் பாபா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறார். இப்போ வந்திருக்கிறவங்களில் யார் ரெகுலராக முரளி கேட்குறீங்க? முரளி கேட்காதவங்க யாராவது இருந்தால் கை உயர்த்துங்கன்றார். யாருமே கை உயர்த்தலை. சரி, ஒருத்தரும் இல்லை, நல்லது. யார் படிப்பதோ கேட்பதோ இல்லை முரளியை, அவங்க எழுந்துறீங்க அப்படின்போது கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சிருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், பரவாயில்ல, இதுதான் பாபாவுடைய கருணை, பரவாயில்ல. கடவுள் எதையும் மன்னிப்பார்னு சொல்லுவாங்களே எல்லா மதத்துலேயும். இங்கே தெரியுது பாருங்கள், நான் உங்களுக்காகவே மேலேருந்து வரேன், அதெல்லாம் பாபா சொல்லியிருக்கார். அப்பயும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, பரவாயில்ல. இனி நேரம் கிடைக்கும் பொழுது பாபாவுடைய மகா வாக்கியங்களை அவசியம் கேட்கணும் அல்லது படிக்கணும். ஏன்னா பரந்தாமத்திலிருந்து சிவபாபா வராரு, சூக்ஷ்மோதனத்திலேருந்து பிரம்மா பாபா வராரு. எவ்வளோ தூரம் மகா வாக்கியங்களை உங்களுக்காகத்தானே சொல்கிறாங்க. அதனால் முரளியை ஒருபோதும் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. அப்படி தவற விடுறீங்க அப்படின்னா பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருந்து விடுபட்டுடுவீங்க. கரெக்டு தானே? லௌகீகத்தில் கூட அப்பா சொல்கிற வார்த்தைகளை கேட்குற குழந்தைய தானே பிடிக்கும். அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கார், குழந்தை கேட்காம அப்படியே போயிட்டே இருந்தால் பிடிக்குமா? ஸோ அதுதான் பாபா இங்கேயும் சொல்கிறார். முரளியை மிஸ் பண்ணுறீங்கன்னா பாபா சொல்கிறத நீங்கள் கேட்காம போயிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணாதது வேறு விஷயம். நீங்கள் கேட்கவே இல்லைன்னும் பொழுது அப்போ பாபாவோட இதே சிம்மாசனத்துலேருந்து நீங்கள் இறங்கிடுறீங்கன்னு அர்த்தம். இறங்காதே அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா? ஸோ அது இதையும் சேர்த்து தான். பாபாவோட இதே சிம்மாசனத்தை விட்டு இறங்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பாபாவோடைய ஸ்ரீமத்தை மீறக்கூடாது.
அதில் எல்லா ஸ்ரீமத்தும் கிடைக்கிறதே முரளி மூலமாக தான்னும் பொழுது அது கேட்குறது தான் மிக முக்கியமான ஸ்ரீமத் இல்லையா? இன்னும் கேட்டிங்கன்னா நினைவு கூட ரெண்டாவதுன்னு வந்துடும். ஏன்னா நினைக்கணுன்றதே தினம் தினம் முரளியில் சொல்வதன் மூலமாக தான் நமக்குள்ளே ஆழமாக இருக்கும். அப்போ முதல் ஸ்ரீமத்தாகவே முரளி இருக்குது. ஸோ அப்புறம் அதை உள்வாங்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் யாரெல்லாம் முரளியை தவற விடுறீங்களோ அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் 3 சிம்மாசனங்களின் எஜமானராக இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஒன்று சொர்க்கத்தின் ராஜ சிம்மாசனம், இன்னொன்று சுயராஜ அதிகாரின்ற சிம்மாசனம், இன்னொன்று பாபாவுடைய இதய சிம்மாசனம். ஸோ அப்போ முரளியை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாபாவுடைய இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிம்மாசனம் காலி. மீதி 2 சிம்மாசனத்தில் கூட சக்திக்கேற்றவாறு தான் உங்களால் ஆக முடியும், ஃபுல்லாக ஆக முடியாது. ஸோ அதனால் முரளி 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 3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார், முரளி முரளி முரளி. அதில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் முரளியில் தினசரி வழிகாட்டுதல்கள் இருக்குது. அதனால் அன்றன்றைக்கான வழிகாட்டுதல்களை பெறணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை செதுக்கிறார். அந்த முரளியை ரெகுலராக கேட்க கேட்க அப்போ தான் தாரணையே ஆகும். கேட்குறதே இல்லைன்னா எப்படி தாரணை ஆகும்? ஸோ அதனால் யாரெல்லாம் முரளியை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது காரணம் இல்லாமலோ தவற விடுறீங்களோ அவங்க எப்படியெல்லாம் நம்ம முரளி கேட்கலாம் அப்படின்னு உங்களுடைய ப்ரோக்ராம் தயார் பண்ணிக்கணும். அதுலேயும் இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு இல்லையா? இன்டர்நெட்லேயே வேறு வந்துடுச்சு. ஏதாவது இப்போ ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது கேட்கலாம், சாப்பிடும்போது கேட்கலாம், நிறையா இருக்குது. இதுக்குன்னு தனியாக உங்களால் உட்கார முடியல, சென்டருக்கு போய் கேட்க முடியலன்னா கூட. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மீட்டெடுப்பை தயார் செஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்காகவே விஞ்ஞானத்தின் சாதனங்கள்லாம் வெளிப்பட்டு இருக்குது இல்லையா? இப்போ அந்த டேப் ரெக்கார்டர் அது வந்திருக்கும், டேப் ரெக்கார்டர், டிவி இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லை, இன்டர்நெட் எல்லாமே. ஸோ பிரம்மா பாபாவுக்குள்ளே சிவபாபா பிரவேசம் ஆகிறதுக்கு 100 வருடத்துக்கு உள்ளதான் இந்த விஞ்ஞான சாதனங்கள்லாம் வெளிப்பட்டிருக்குது. அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதான் அதையே வச்சு அஞ்ஞானிகள் கெட்டு போகிறாங்க இல்லையா? சினிமா பாட்டு கேட்குறது, சினிமா பார்க்குறது, அதை பாபா குழந்தைங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் அதை பயன்படுத்துங்க. இல்லை நாங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டோம், பார்க்கவே மாட்டோம், இன்டர்நெட் பக்கமே வரமாட்டோம் அப்படிலாம் பாப்பா குழந்தைங்க ஆரம்பத்தில் சொல்லி அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் ஸ்ரீமத்தே கிடையாதுன்னு சொன்னவங்க இப்போ விழுந்து விழுந்து பாருங்கன்றாங்க. ஸோ காரணம் அதை அவங்க பயன்படுத்தாதனால அவங்க அதை உருவாக்குனதே நமக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கல, அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதோடைய நன்மையை எடுத்துக்கோங்க, நல்லது. ஸோ முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அல்லது எங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பாப்தாதாவுடைய இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஸோ இந்த தடவை உத்தரப்பிரதேஷ் பனாரஸ்க்கு சேவை இன்டர்ன். உத்தரப்பிரதேஷ் மீது பிரம்மா பாபாவுக்கும் சரி ஜெகதம்பாவுக்கும் சரி ரொம்ப அன்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பிரம்மா பாபா உத்தரப்பிரதேஷ்க்கு வந்திருக்கிறாரோ அதே அளவு பாம்பேக்கும் வந்திருக்கிறார். ஸோ எந்த இடத்துல பிரம்மா பாபாவுடைய கால் பட்டு இருக்குதோ அந்த இடம் எவ்வளோ பாக்கியவான்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? உண்மை தானே இல்லையா? பிரம்மா பாபா தமிழ்நாட்டுக்கு வரல, வந்ததாக போட்டில்லை. மம்மா பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க, கர்நாடகா வரைக்கும். ஸோ உண்மையிலே அது கொடுத்து வச்ச இடம் தானே. ஸோ அதனாலேயே என்னமோ தெரில, இங்கே நாஸ்திகம் அதிகமாக இருக்குது. பாபா சேவையுமே இங்கே ரொம்ப கம்மி தான் இல்லை. மற்ற எல்லா இடத்துலையும் பிரம்மகுமாரிகள்னால் எல்லாருக்குமே தெரியும், இங்கே அப்படி தெரியாது.
ஸோ அப்போ தெரியுது பாருங்கள் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸு. பிரம்மா பாபா கால்பட்ட இடங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு சேவை அதிவேகத்தில் நடந்துருக்குது. லக்னோ, கான்பூர் ரெண்டுமே இந்த பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்குது. இன்னொன்று என்னென்னா, பாபா தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப 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 ரேராக தான் பேசியிருக்கிறாரான்னு டவுட்டாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக. ஸோ அப்போ பாபா லக்னோ, கான்பூருக்கு வந்திருக்கிறதுனால அது பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்குதுன்றார். பாம்பே கூட பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்கு. ஆனால் இப்போ உத்தரப்பிரதேஷுடைய டர்ன். நேரடியாக மம்மா பாபாவுடைய போதனைகளின் துளி உத்தரப்பிரதேஷ் மேலே விழுந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா, உத்தரப்பிரதேஷுக்கு வந்து மம்மா போய் ஞான போதனை பண்ணியிருக்கிறாங்க, பாபாவும் போதனை பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணணும்? வாய்மொழி மூலம் மேலாவில் வந்து சூப்பராக சேவை செய்கிறீங்க. ஆனால் இப்போ நேரத்தின்படி பாப்தாதா இதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார்? அதாவது வாரிசு மற்றும் புகழ்பெற்ற மைக் உருவாக்கணுன்றார். ஸோ புகழ்பெற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறதுடைய பிரபாவம் கேட்குறவங்க மேலே பதியணும். ஸோ இப்போ வந்து சிவானி தீதி அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க சொல்கிறதும் பதியுது, ஃபேமஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்க சொல்கிறார். அந்த மாதிரி வாரிசுகளின் குரூப்பு ஒவ்வொரு சென்டர்லேயும் இருக்கணுன்றார். கண்டிப்பாக இருக்கிறாங்க இல்லை? எல்லா சென்டர்லேயுமே அது மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷில் எவ்வளவு சென்டர்கள் இருக்குது, நிறைய இருக்குது இல்லையா? அதனால் அத்தனை வாரிசுகளை உருவாக்கணும். ப்ளஸ் ஸோ ஒரு சென்டருக்கு ஒன்றுன்னு வச்சா கூட எத்தனை சென்டருக்கோ அத்தனை வாரிசை உருவாக்கணும், மைக்கை உருவாக்கணும், கணக்கு பார்க்கணும். எத்தனை சென்டர் இருக்குது, எத்தனை வாரிசு உருவாக்கி இருக்கிறீங்கன்னு கணக்கு பாருங்கள். ஸோ எவ்வளவு உருவாகணுமோ அவ்வளவு உருவாகி இருக்கிறார்களா, அல்லது இனிமேல்ட்டு தான் உருவாக்கணுமா? இனிமேல்ட்டு தான் உருவாக்கணும் அப்படின்னா உடனே உருவாக்குங்க. ஏன்னா நேரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. திடீர்னு உள்நாட்டு கலவரம் வரும், எது வேணாலும் நடக்கும் இல்லையா? அதனால் சீக்கிரமாக வாரிசு மற்றும் மைக்கை உருவாக்குங்க. அவங்களுடைய சத்தத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்களின் பாக்கியத்தின் ரேகை திறந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உருவாக்க சொல்கிறார். நிறைய ஆத்மாக்களின் பாக்கிய ரேகை திறக்கணுன்றார். அப்படி கேட்ட மாத்திரத்தில் பாபா பக்கம் ஈர்க்கப்பட்டு வரணும். ஏன்னா நீங்கள் அதிக சேவை செஞ்சுருக்கிறீங்க. யார் பழையவர்கள் இருக்கிறீங்களோ அவங்க அதிக சேவை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ சேவை செய்ய வையுங்க. இல்லை நானே பண்ணிகிட்டு இருக்கணும்னு இருக்கக்கூடாது. நீங்கள் உருவாக்குங்க மைக்கை. செய்கிறவங்கள தயார் பண்ணுங்க. செய்ய முடியும் தானே? டீச்சர்கள் கை உயர்த்துங்க. நல்லது. டீச்சர்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேரை தயாரும் பண்ணணும். ஒவ்வொரு சென்டரும் ஸோ அது வந்து சின்ன சென்டராக இருக்கலாம் அல்லது பெரிய சென்டராக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சென்டர்லேயும் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நான் வாரிசு தான் அப்படின்னு நிறுவனத்தை காட்டணும். ஏன்னா பாபா ஏற்கனவே சொன்ன மாதிரி சமயத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது இல்லை. அஞ்ஞானிகளே சொல்லுவாங்க, படுத்தா ஏந்திரிப்பனான்னு கூட எந்த நம்பிக்கையும் கிடையாதுன்ட்டு. அதனால் எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் பாப்தாதா
எந்தெந்த ஜோனில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அல்லது வரலன்னா கூட சரி, எல்லா ஜோன்களுக்கும் பாபா இதை தான் சொல்கிறாங்க. இப்போ முன்னேறி செல்லுங்கள். மற்றபடி வகுப்பு நடந்துட்டு தான் இருக்குது, எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நிமித்தம் ஆகிறவங்கள உருவாக்குங்க. நீங்களே பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே தவிர இன்னும் பண்ணக்கூடியவர்களை நீங்கள் உருவாக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனிலும் அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, நிமித்தமாக ஆக முடியும். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கள முன்னுக்கு வைங்கன்ற. கரெக்டு தானே. இன்றைக்கி யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா சின்ன வயசு சிஸ்டர் யாருமே பேசுகிறது கிடையாது இல்லையா? எல்லாம் அபவ் 40 அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா பேசுகிறவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்க எல்லா சென்டர்லேயும் இருக்கிறாங்க. பெரியவங்கள விட சின்னவங்க ரொம்பவே நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்கள யூடியூப்பில் பேச விடுறது கிடையாது. அது தப்பு தானே இல்லையா? ஸோ அப்படி அவங்கள நிமித்தமாக ஆக்குங்கன்றார். ஒவ்வொரு ஜோன்லேயும் அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, நிமித்தமாக ஆக முடியும். அதனால் உத்தரப்பிரதேசை சார்ந்தவர்கள் ஒன்று பக்தர்களுக்கு நன்மை செய்யுங்க. பக்தர்னு சொல்லிக்கிறவங்க கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் பக்தர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பக்தியின் பலன் கிடைக்க வைங்க. ஏன்னா அதிகமாக முயற்சி செய்கிறாங்க, கோயில் கோலான்னு போய். பாப்தாதா பார்த்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புருஷார்த்தத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னும் முன்னேறதுக்கான இடைவெளி நேரம் கொஞ்சம் தான் இருக்குதுன்ற. எல்லாருமே முன்னோக்கி தான் போகிறாங்க. பட்டு போக வேண்டிய இலக்கு எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஆனால் போகிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதிவேகத்தில் போகணும்ல. அதேமாதிரி நீங்கள் ஸ்லோவாகவே போயிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் போக முடியுமோ அவ்வளோதான் போக முடியும். ஸோ அந்த எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ அது தூரமாக இருக்குதுன்றதை பாபா சொன்னால் கூட குழந்தைங்க மனசு வருத்தப்படுவாங்களேன்ட்டு அதை சொல்லலை. போகிறதுக்கான நேரம் கம்மியாக இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறார். மற்றபடி பாபா சொல்கிறாரு, நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, செய்யவே இல்லைன்னு பாபா சொல்லலை எப்போவுமே. ஆனால் வேகத்தை அதிகப்படுத்துங்க, அதை தான் சொல்கிறார். எப்போவுமே என்ன நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்னு பாபா அந்த மாதிரி பாஷையே பேச மாட்டார். இன்னும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா அதில் கூட குழந்தைங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்கன்ட்டு அப்படி சொல்கிறது கிடையாது. பண்ணிகிட்டே தான் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நல்லவர்களாகவும் இருக்கிறீங்க, நல்ல சேவையும் செய்கிறீங்க. ஸோ தாதிகள் கூட உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. பாண்டவர்கள் எத்தனை பேர் வராங்க, பாண்டவர்களும் குறைஞ்சவங்க கிடையாது. அந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்குது. அதை பாண்டவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதேமாதிரி நிறைய சேவைகள் சக்திகள் மட்டுமே, அதாவது குமாரிகள் மட்டுமே பண்ண முடியும், அல்லது மாதாஸ் மட்டுமே பண்ண முடியும். குறிப்பாக இந்த ஞானத்தை சொல்கிறது. ஏன்னா இதை டைரெக்டாக பாண்டவர்கள் சொன்னால் அடி விழுன்னு பாபா சொல்லியிருக்கார், தூய்மை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ அதனால் பாண்டவர்களுக்கும் கூட, அதனால தான் பெண்களை முன்னுக்கு வைக்க சொல்கிறார். அதனால் பாண்டவர்களுக்கும் கூட பாப்தாதா மற்றும் மதுபன் நிவாசிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறார். நல்லது. அதனால தான் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு அம்மன் கோயில் தான் இருக்குது. ஆண் தெய்வங்களுடைய கோயில் பெண் தெய்வங்களின் கோயிலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் இல்லையா? வரதானம். புத்தி என்ற காலை ஆக்சுவலாக ஆண் தெய்வங்களின் கோயிலுமே ஜோடியாக பெண் தெய்வத்தை காட்டுருவாங்க இல்லையா? தனியாக இருக்கிறது ரொம்ப ரேர் தான். தனியாக இருப்பாங்களானே தெரியல. சரி, புத்தி என்ற காலை மரியாதாக்களின் கோட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவர் ஆகுங்கள்.
அதாவது ஸ்ரீமத்துன்ற கோட்டுக்குள்ளே இருக்கணும் புத்தி எப்போவுமே. இது ஸ்ரீமத் இல்லைன்றதை தேடி நல்லா இருக்குதுன்னு புத்தி அங்கே மேய போகக்கூடாது. ஸோ அப்போ தான் அனைத்து பிராப்திகள் நிரம்பியவராக ஆக முடியும். ஸோ அதுக்கு பாபா விளக்கம் சொல்கிறாங்க. எந்த குழந்தைங்க புத்தின்ற காலை கொஞ்சம் கூட ஈஸ்வரிய மரியாதைன்ற அந்த கோட்டுக்கு வெளியில் வைக்கிறது இல்லையோ, அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அன்பானவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு தடையோ மாயாவின் புயலோ குழப்பமோ சலிப்போ வரவே முடியாது. அப்படி வருதுன்னா என்ன, ஈஸ்வரி ஸ்ரீமத்தை மீறி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை பாபா உலகில் விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்கன்றாரு. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக மனசு வெறுப்பாக தான் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறார். அப்போ அது தடை தான் வரும். சேவையிலும் சரி, சுய புருஷார்த்தத்திலும் சரி, குழப்பம் வரும், சலிப்பு வரும், வெறுப்பு வரும், சந்தேகம் வரும், எல்லாமே வரும். காரணம் ஸ்ரீமத்து கோட்டுக்கு வெளியில் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை தான் சொல்கிறார். ஒரு வேளை தடை வருது, புயல் வருது, குழப்பம் வருது, சலிப்பு வருதுன்னா புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக புத்தின்ற காலை ஈஸ்வரிய மரியாதைன்ற கோட்டுக்கு வெளியில் வச்சிட்டிங்கன்ட்டு. கோட்டுக்கு வெளியில் கால் வைக்கிறதுனா பிச்சைக்காரர் ஆகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். சூப்பர் இல்லையா? ஸ்ரீமத்தை மீறீங்கன்னா பிச்சைக்காரர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். பாபா ராஜா ஆக்குறார். ராஜா ஆகிறதுக்கு பிச்சைக்காரர் ஆகலாமா? அதனால் ஒருபோதும் பிச்சைக்காரராக யாசிப்பவராக ஆகாமல் சர்வ பிராப்திகளும் நிரம்பிய சக்திசாலியாக ஆகுங்க. கரெக்டு தான் இல்லையா? நீங்கள் ஸ்ரீமத்து கோட்டுக்கு வெளியில் காலை வச்சிங்கனாலே மம்மா சொன்னாமல் ஸ்ரீமத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு அடியிலும் உங்களுக்கு பல கோடி மடங்கு சேமிப்பாகிற மாதிரி ஸ்ரீமத்துக்கு வெளியில் வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இழந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பிச்சைக்காரர் ஆகுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ யாசிப்பவர் ஆகிடுவீங்க. அப்படி யாசிப்பவர் ஆகக்கூடாது. அனைத்து பிராப்திகளும் நிரம்பிய சக்திசாலி ஆகணும். அதுக்கு ஸ்ரீமத்துக்குள்ளேயே கால் இருக்கணும். சம பவர்ஃபுல்லான வரதானம் இது, ரொம்ப முக்கியமான வரதானம். ஸ்லோகன்: யார் எப்போவுமே எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா விஷயத்திலிருந்தும் விலகியும் பாபாவுக்கு மட்டும் அன்பானவர்களாகவும் இருக்கிறாங்களோ அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, பட் அது பாபா கிட்டேருந்து இல்லை நிலா சூரியனுடைய ஒளியை எதிரொலிக்கிற மாதிரி பாபாவுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கிறோம். மற்றபடி புத்தியினால் விலகி தான் இருப்போம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய அன்பெல்லாம் பாபா கிட்ட தான் இருக்கணும். அப்படி இருந்தால் பாதுகாப்பு, இல்லாட்டின்னா நாம் தான் ஐயோன்னு அலற வேண்டியதாக போயிடும். அவ்யக்த இஷாரா: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். உறுதித்தன்மை அப்படின்னா சரி, உறுதித்தன்மை தான் வெற்றிக்கான சாவியே சொல்கிறார். திடத்தன்மை, திடத்தான்னு வர இல்லையா? இல்லை, நம்ம எல்லோருமே நாராயணன் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாராயணன் ஆகணுன்றதில் உறுதியாக இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆக முடியும். அப்போ ஒரு அடி நாராயணன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணியே தீருவேன். அப்படி இருக்கிறவன் கண்டிப்பாக நாராயணன் ஆகியே தீருவான். அதான் வெற்றிக்கான சாவி. ஸோ வெற்றி என்பது குழந்தைங்களுடைய பிறப்புரிமை. அதனால் அதோடைய சாவி என்ன வெற்றிக்கு? உறுதித்தன்மை. அதை பயன்படுத்துங்க. இல்லை, அது உங்களுடைய பிறப்புரிமை தான். ஆனால் அந்த பிறப்புரிமையை எடுக்கணும்னா உறுதித்தன்மைன்ற சாவியை போட்டு எடுங்கன்ற வெற்றின்ற பிறப்புரிமையை. அதில் கவனக்குறைவாக ஆகாதீங்க. ஆகிடும், பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம் அப்படிலாம் யோசிக்காதுங்க. இப்போவே பண்ணிடணும் எதாக இருந்தாலும். இல்லை, பாபா இன்றைக்கி முறையில் அதானே சொல்கிறாரு, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற. எப்போவாவது அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்றார். நிரந்தரமாக தீவிர முயற்சியாளராக இருக்கணும். அப்பப்போ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு கூட வரக்கூடாதுன்றார். அந்தளவுக்கு கவனம் வைக்க சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட திட சங்கல்பத்தின் மூலம் மனதின் வீணான சங்கல்பங்களை முடிச்சிட்டு வெற்றியாளராகுங்கள். இல்லை, மற்றவர்கள் பற்றி வீணான எண்ணங்கள் வருது, அதை அப்படியே விட்டிங்கன்னா அது அலட்சியத்தினால வருதுன்னு அர்த்தம். அப்போ அதை வர விடக்கூடாதுன்றதான் தொடர்ந்து 4-5 வாரமாக பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார்.
நமக்கு மிகப்பெரிய எதிரியாக வீண் சங்கல்பம் தான். வீண் சங்கல்பம் மூலமாக தான் மற்றது விகார சங்கல்பம்லாம் வருது. விகார சங்கல்பங்கள்ன்றது வந்து ஒரு பெரிய பூதம்னா, வீண் சங்கல்பம் சின்ன பூதம். ஆனால் இந்த சின்ன பூதம் தான் முதல்ல கதவை திறந்து விடுது பெரிய பூதத்துக்கு. அதனால தான் நீங்கள் நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் காலு கீழே குட்டி குட்டி பூதம் குட்டிச்சாத்தான்னு இருக்கும். அதெல்லாம் வீண் சங்கல்பங்கள். அதை முடிச்சுட்டு வெற்றியாளர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தில் பிஸியாக இருக்கணும், மனசா சேவையில் பிஸியாக இருக்கணும், ஞான சிந்தனையில் பிஸியாக இருக்கணும், ஞான நடனம் ஆடிட்டு இருக்கணும், சக்தி நடனம் ஆடிட்டு இருக்கணும். அதான் சக்தியை கொடுக்கறது. ஸோ அப்படி இருந்தால் இதுலேயே பிஸியாக இருந்தீங்கன்னா வீண் சங்கல்பம். இதில் பிஸியாக இருக்கணுன்றதில் திட சங்கல்பம் வைக்கணும். அப்போ தானாகவே வீண் சங்கல்பத்தை முடிப்பதில் வெற்றியாளர் ஆகிடுவீங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.